இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இருவினைகள் நெறி நெறி, நெறி நெருங்குதல், நெறி வழி. வெறு வெறு, வெறு அச்சம், வெறு வெறுப்பு, வெறு அச்சம், வெறு வெறுப்பு. பொருள் வேறுபாடு அறிக. பொரித்தல் பொரித்தல், பொரித்தல் வறுத்தல், பொரித்தல் கல்லில் எழுத்து பொரித்தல். சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. நெசவுத் தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று, நெசவுத் தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இகழ்ந்தால் என்மனம் என்னுடல் புகழ்ந்தாள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. செயற்கை, துருவம், தொழிற்சாலை, நீக்கம், பயன்பாடு. அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். ஆடு, உயிர், எளிமை, ஒழுக்கம். உண் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் உண்ணல். பதி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் பதிந்து. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும். பெயரெச்சம் ஓடிய, வினையெச்சம் ஓடி. பொரித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறி. பொரித்த என்ற சொல்லின் வேர்ச்சொல் பொறி. கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் கேள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வந்தேன், வந்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலை வகை. தாள், தோகை, ஓலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல். பிஞ்சு வகை. மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இவைகள் பிஞ்சு வகைகள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. ஏரி, ஏரி. ஏரி நீர்நிலை, ஏரி மேலே ஏரி. பனி, பனி. பனி வேலை, பனி குளிர்ச்சி. கூரை, கூரை. கூரை வீட்டின் கூரை, கூரை புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். மல்டிபிள் பன்மடங்கு. சினிமெட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. தவறானவற்றை கண்டறிக. உபயம் விருந்தோம்பல் என்பது தவறானது. உபயம் நன்கொடை. சந்திப்பிழையுள்ள தொடரை தேர்க. சந்திப்பிழையுள்ள தொடர் வங்கி கணக்கை பயன்படுத்து. ஆன்சர் ஏ. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மன்னன், அரசன், வேந்தன், அழகன். பொருந்தாதது அழகன். பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது மலர். முருகு என்ற சொல்லின் பொருள் தேன், மணம், அழகு. பொருந்தா இணையை கண்டறிக. அகத்தி, தாள் என்பது பொருந்தாதது. அகத்தி கீரை. கோரை புல், மா இலை, தென்னை ஓலை, அகத்தி கீரை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + அல்ல. சிறப்பு + உடையார், சிறப்புடையார். என்று + உரைக்கும், என்றுரைக்கும். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது. திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது? தமிழ்மொழி. எந்த ஆய்வுக்கு தமிழ்மொழி பெருந்துணையாக உள்ளது? ஒப்பியல் ஆய்விற்கு.
தமிழ்மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? புதுப்பித்தல் புதுப்பித்தல் பண்பு கொண்டுள்ளது. தமிழ்மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? மூல திராவிட மொழியின் பண்புகளை பாதுகாத்து வருகிறது. தமிழ்மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது? தனித்தன்மை தனித்தன்மையில் மாறுபடாமல் உள்ளது. ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. பிழையுள்ள தொடர். 1000ற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது என்பது தவறு. 1000ற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. பொருத்தமான இணை எது? அல்லல் சேறு என்பது மட்டும் பொருத்தமானது. கமுகு பாக்கு, நந்து சங்கு, முத்தம் முத்து. கமுகு பாக்கு, நந்து சங்கு, முத்தம் முத்து, அல்லல் சேறு. சொல் பொருள் பொருத்துக. வையம் உலகம், நவிலல் சொல்லல், தணல் நெருப்பு, அனித்து அருகில். சரியான பொருளை அறிக. கோட்டி மன்றம். பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது. ஆன்சர் இன்று பேருந்துகள் ஓடா. இன்று பேருந்துகள் ஓடா. ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்? செயப்பாட்டு வினைத்தொடர். சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. சொற்களின் கூட்டுப் பெயர்களை எழுதுக. முள் முள்புதர், முட்புதர். சொற்களின் கூட்டுப் பெயர்கள். ஆலம் காடு, ஆலங்காடு. இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்லை, கீரை பாத்தி. ஆலங்காடு, இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்லை, கீரை பாத்தி. சொற்களின் கூட்டுப் பெயர்கள். கல், பூ, மரம், சொல். கற்கள், பூக்கள், மரங்கள், சொற்கள். தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்து. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வளர்மதி. கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதி? திணை வழுவமைதி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ரீஃபார்ம் சீர்திருத்தம். சர்ச் என்ஜின் தேடுபொறி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. காரணம் 1. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது தவறு. 31ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். ஆன்சர் கூற்று சரி. காரணம் 1 தவறு. காரணம் 2 சரி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1. அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும். கூற்று 2. அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது. ஆன்சர் அனைத்தும் தவறு. இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது என்பது தவறு. இணைய வழியில் தகவல்களை பெற முடியும். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். காரணம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். ஆன்சர் கூற்று காரணம் 2ம் சரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மண் மான். மண் தலைவன், மான் விலங்கு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. சிலை சீலை. சிலை சிற்பம், சீலை திரைச்சீலை. இருபொருள் தருக. நகை புன்னகை, பொன்னகை. புன்னகை பொன்னகை. இருபொருள் தருக. முறைமை. முறைமை என்பதன் இருபொருள் கட்டளை, உரிமை. படி என்பதன் இருபொருள் முகத்தல் அளவை, மாடிப்படி. சீர்காக்கும்
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் சீர்காக்கும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும். ஆன்சர் ஏ. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் தவண்டை. பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் தளிர்பூ. தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன. தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன. சரியான இணைப்புச் சொல் தேர்க. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பனவற்றோடு முடிந்து விடுகிறது. இணைப்புச் சொல் ஏனெனில். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இணைப்புச் சொல் ஏனெனில். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? வினாச்சொல் எத்தனை. அந்தாதி என்றால் என்ன? வினாச்சொல் என்ன? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இந்த பூவை தொடுப்பது எப்படி? வினாச்சொல் எப்படி. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நேற்று கடற்கரைக்கு சென்றோம். பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் என்பது இறந்த காலம். பொருந்தாத இணையை தேர்க. இது கொஸ்டின் தவறு. பொருந்தும் இணை. பொருந்தும் இணை பாடுவான் எதிர்காலம் என்பதே சரியானது. பாடுவான் எதிர்காலம் என்பதே சரியானது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. தலைமுறை. தலைமுறை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். இலையிலே சாப்பாடு. இலையிலே சாப்பாடு. எண்ணெய். எண்ணெய் எழுத்து வழக்கு எண்ணெய். ஊரிலிருந்து வந்தியா. இதற்கான எழுத்து வழக்கு ஊரிலிருந்து வந்தாயா. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஆன்சர் அரைப்புள்ளி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் ஏ. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன 5 இணைகள். பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. ஆன்சர் சி. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர். ஊர் பெயரின் மரூஉவை எழுதுக. மன்னார்குடி மன்னை. கோயம்புத்தூர் கோவை. விடை வகையினை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. சிப்ஸ். சிப்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் சில்லுகள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொற்கள். தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். சந்தோஷம் என்பதன் தமிழ்ச்சொல் மகிழ்ச்சியாய். தமிழ் புத்தாண்டில் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருந்தனர். விடை வகைகள். சரியான விடையை தேர்ந்தெடு. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர் விடை. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்றுச் சட்டம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்றுச் சட்டம். ரெசிப்ட். ரெசிப்ட் என்பதன் தமிழ்ச்சொல் பற்றுச்சீட்டு. ரெசிப்ட் பற்றுச்சீட்டு. அலுவல் சார்ந்த கலைச்சொல் பேபில் சம்பளப்பட்டி. பேபில் சம்பளப்பட்டி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மழைமுகம் காணா பயிர் போல வாடி இருத்தல். மழைமுகம் காணா பயிர் போல வாடி இருத்தல். உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற நிகழ்வு.
எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரியான இணையை தேர்க. தன்வினை வாக்கியம். அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் என்பது தன்வினை வாக்கியம். கோவலன் கொலையுண்டான். செயப்பாட்டு வினை வாக்கியம். செயப்பாட்டு வினை தொடராக மாற்றுக. கோவலனை வாளால் வெட்டினர். இதற்கான செயப்பாட்டு வினை தொடர் கோவலன் வாளால் வெட்டுண்டான். பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினாவை தேர்ந்தெடு. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதற்கான வினா கல்லணையை கட்டியது யார்? தேங்க்யூ.